முதல்ல 2 நாடுகள் சேர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைன்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை. என்ன நடந்ததுன்னா 8ஆம் தேதி நம்ம அடிக்க ஆரம்பித்தோம். 8, 9, 10 நம்ம அடின்னு போட்டு பாகிஸ்தானை துவம்சம் பண்ணும்போது எந்த உலக நாடும் தலையிடலை, கண்ணை மூடிக்கிச்சுங்க. ஆக்சுவலாக உலக நாடு அது மாதிரி பண்ணாது. ஒரு வாரம்னா உடனே நிறுத்து கத்திருக்கோம். நம்ம இந்தியாவோட அதிர்ஷ்டம் அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், ஏன் சைனா ஆகட்டும், சைனா வந்தாலும் பரவாயில்ல, முதல் 3 நாள் எந்த நாடும் தலையிடலை. அந்த 3 நாட்கள் நம்ம வந்து துவம்சம் பண்ண பாகிஸ்தான், ரீலி போட்டு வி பிளாஸ்டட் பாகிஸ்தான். இது 3ஆவது நாளுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் சரணாகதி அடைஞ்சார் அமெரிக்கா காலில். லிட்ரலாக அமெரிக்கா காலில் விழுந்தாங்க. சைனா முதல்ல கூப்பிட்டாங்க, சைனா நான் தலையிட மாட்டேன்ட்டு அமெரிக்கா காலில் போய் விழுந்தாங்க. மார்க் ரூபியோ ஃபோன்லேயே காலை பிடிச்சி கெஞ்சாத குறை, என்னை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு. அமெரிக்கா எப்பவுமே என்ன உலக போலீஸ் மேனவன், உலக நாடுகளின் போலீஸ். அதுதான் போலீஸ்னால் என்ன பண்ணோம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அமெரிக்கா ஒன்றும் அதே எண்ணத்தில் தான் இருக்குது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணத்தில். சரி, அமெரிக்கா என்ன பண்ணிது, சரி இவ்வளோதான் அழுகுறாங்க, கெஞ்சி கூத்தாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ரூபியோ ஜெய்சங்கர்கிட்ட பேசினார். ஜெய்சங்கர் சொன்னாரா, நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வர தயாராக இல்லை, அவனை முதல்ல துப்பாக்கியை கீழே போட சொல்லுங்கள். நாங்கள் வந்து சண்டை ஆரம்பிக்கலை, நீங்கள் 28 பேரை கொலை பண்ணி போனதான் நாங்கள் அடித்தோம், நாங்கள் ஒன்றும் வேண்டிய சண்டை போடல. ஸோ நாங்கள் எங்களோட தன்மானம் தான் முக்கியம் எங்களுக்கு, நாங்கள் வந்து விட்டு கொடுக்குறதால அவனை துப்பாக்கி கீழே போடுறதில்ல, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே மார்க் ரூபியோ வந்து டொனால்ட் ட்ரம்ப்ட சொல்லி, டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீஃப் ஆஃப் மிலிட்ரி ஸ்டாஃபை கூப்பிட்டு, பாகிஸ்தான் மிலிட்ரி ஸ்டாஃப் மரியாதை துப்பாக்கியில் கீழே போட்டு சரணடைங்கன்னு சொல்லிட்டார். யார் சொன்னது, டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானோட அதிகாரிகிட்ட சரணடைங்கன்னு. பாகிஸ்தானோட டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இந்தியா டிஜிஎம்ஓவை கூப்பிட்டு, ஐயா நாங்கள் சரணடைஞ்சிட்டோம், எங்களை விட்டுருங்க, அடிக்காதீங்க, சமாதானத்துக்கு வாங்க, நீங்கள் சீஸ் ஃபயர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு